the Lord. Hallelujah. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். நம்மத்திலே உலாவி நம் தேவனாய் இருக்கிறார். நம்மில் அசைவாடுகிற கர்த்தராய் இருக்கிறார். அவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெபக்குடியை தந்த கிருபைக்காக கொடாக்குடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை எல்லாம் கூட்டி சேர்த்த தயவுக்காக உமை கொடாக்குடி ஸ்தோத்திரம் அப்பா. உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலே சுவாமி, நான் அவர்கள் மத்தியிலே அக்னி மதிலாக இருப்பேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. எங்கள் நடுவே நீங்கள் அக்னி மதிலாக எழுந்தருள வேண்டுமா? ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலே சுவாமி, இந்த கூட்டத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய கரம் எங்களோட தங்கி இருக்கட்டும். விசேஷித்த அபிஷேகத்தினால் உங்களுடைய அடியான அபிஷேகம் ஆண்டவரே. ஜெப வேலை, பாடல் வேலை, செய்தி வேலை, சங்கீத வேலை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தர வேண்டுமா? ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கூட்டத்தை முழுவதுமாக பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நெட்வொர்க் கனெக்டிவிட்டி ஆண்டவரே எல்லாத்தையும் ஆண்டவர் முத கருத்தில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. நீங்கள் வழிநடத்துங்க அப்பா. கொடா கொடை ஸ்தோத்திரங்கள். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் துதிப்போம். என் வலது பக்கத்திலே எனக்கு நிழலாய் இருக்கிறவரே, சோத்திரா. பொய் உதடுகளுக்கும் கவல நாவுக்கும் என்னை தப்புவிக்கிற கர்த்தாவே, சோத்திரா. என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற தேவனே, சோத்திரா. கிருபையும் திரளான மீட்பும் உடையவரே, சோத்திரா. கானானின் சகல ராஜ்யங்களையும் அழித்து அவர்கள் தேசத்தை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுத்தவரே, சோத்திரா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சோத்திரா. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரே, சோத்திரா. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரே, சோத்திரா. கோடா கொடை ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகத்துவமானவர் ஆண்டவரே. கோடா கொடை ஸ்தோத்திரம். எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பாடல் வேளை. இப்போ பிரசன்டேஷன் பண்ணுவோம். பிரசன்டேஷன் பண்ணும்போது எல்லாம் சேர்ந்து பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். மறவாமல் நினைத்தீரையா என்ற பாடல். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எபினேச நீர்தானையா,
எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். பலவீன நேரங்களில் பேலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பேலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன்.
மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். நம்மை மறவாதவர், சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் தூக்கி எடுத்தவர், தடைகள் எல்லாம் உடைத்தவர், தள்ளாடவே விடவில்லையே. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். காலை தள்ளாட விட்டார், காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் சுரேஷ் ஜான்சனோ ரேணுகா சுரேஷும் இணைந்து வாழ்த்துதல் கூறி வரவேற்கின்றோம். நாம் இப்போ கூகுள் மீட், ஃபேஸ்புக், யூடியூப்பில் சேர்ந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை, உங்கள் பிரச்சனையை இயேசுவிடம் கொண்டு வாருங்கள். உங்கள் பிரச்சனையை இயேசுவிடம் கொண்டு வாருங்கள். இந்த சத்தியம், இந்த அழைப்பு, இந்த ஆஃபர், இந்த நம்பிக்கை ஊட்டும் வசனம், வார்த்தை மாற்கு 9 அதிகாரம் 14 முதல் 29 வசனம் அடங்கிய இந்த பகுதியை சார்ந்தது. மாற்கு 9 அதிகாரம் 19 வசனம். மாற்கு 9 அதிகாரம் 19 வசனத்தில் இயேசு சொல்ற வார்த்தை, அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள். அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள். பிரச்சனை 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 மீது பிரச்சனை அப்படி சொல்றீங்களே, அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள். Jesus is inviting, bring the problem to me. Hallelujah. மிச்சவங்க எல்லாம் சொன்னாங்க, இவனை கொண்டு போங்க. நாங்க இயேசு அவனை கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. இட்ஸ் a message of hope. எல்லாரும் கைவிட்ட நிலையில் இயேசு சொன்னாரு, அவனை கொண்டு வாருங்கள். உலகம் சொல்லுது, அவனை கொண்டு போங்க. Take him away. ஹல்லேலூயா. மாற்கு சுவிசேஷ புத்தகத்துடைய தியானத்தை இன்னைக்கு முடிக்கும் போது ஒரு பாசிட்டிவ், ஒரு ஆஃபரோட, உற்சாகப்படுத்துற ஒரு ஆவிக்குரிய வார்த்தையோட அழைப்போட நீங்க முடிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மருவ மலையில் இறங்கி வர்றார். பார்த்தா ஒரே கூட்டம். Praise God. வேதம் சொல்லுது, சீஷர்கள் வேத பாரகர்கள் எல்லாம் இருக்காங்க, ஒரே கூட்டமா ஜனங்கள் இருக்காங்க. இந்த வேத பாரகர்கள் சீஷரோட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க, தர்க்கித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த என்ன தர்க்கம் அப்படின்னா, ஒரு மனுஷன் தன்னுடைய மகனை கூட்டு வந்திருக்காரு. மகனுக்கு பிசாசினுடைய போராட்டங்கள் ஜாஸ்தி. சீஷனால அவனை, அந்த மகனை அந்த பிசாசின் பிரச்சனையிலிருந்து, போராட்டத்தை விடுவிக்க முடியல. சோர்ந்து போயிருக்காங்க, டிஃபீட்டட், திகைத்து போயிருக்காங்க. அப்பாவுடைய உள்ளம், அந்த பிசாசு பிடித்த மகனுடைய அப்பா தந்தையோட உள்ளம் உடைந்து போயிருக்குது. வேதபாரகர் சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் எங்க பிரச்சனை கிடையாது, நாங்க என்ன தீர்க்கதரிசனம் இருக்கு, என்ன வசனம் இருக்கு, வசனத்துக்கு அர்த்தம் கொடுக்கிறோம். we are not here to give you deliverance, we are not here to give you solution. Praise God. அது எங்க வேலை இல்லை. சீஷர்கள் சொல்லிருப்பாங்க, இவனை கூட்டிட்டு போங்க, உங்க வாழ்க்கையில் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு. இதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாருக்கும் டெலிவரன்ஸ் கொடுத்தோம், பிசாசின் பிடியில் விடுதலை கொடுத்தோம், இந்த பையனுக்கு கொடுக்க முடியல, ஏதோ உங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு. ஒருவேளை சொல்லிருக்கலாம், என்னென்னமோ புரியாத விஷயமா புரிஞ்சு பேசியிருக்கலாம், தலைமுறையாக்கும், அப்படியாக்கும், இப்படியாக்கும், என்னமெல்லாம் சொல்லியிருக்கலாம். கொண்டு போங்க. இயேசு சொன்னாரு,
இந்த மகனை என்னிடம் கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னையும் உங்களை நோக்கிய ஒரு வார்த்தை. உங்கள் பிரச்சனைய என்னிடம் கொண்டு வாருங்கள். இயேசு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். உங்க பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கலாம், நெடுநாள் பிரச்சனையா இருக்கலாம், தீராத பிரச்சனையா இருக்கலாம், பல பேர் ட்ரை பண்ணி கைவிட்ட பிரச்சனையா இருக்கலாம். நீ ஒருவேளை டாக்டர்கிட்ட போயிருக்கலாம், பிசிஷியன்ட்ட போயிருக்கலாம், சைக்காட்ரிஸ்ட போயிருக்கலாம், கவுன்சிலர்கிட்ட போயிருக்கலாம், சர்ச்சில் உள்ள சீனியர்ஸ்ட போயிருக்கலாம், குடும்பத்தில் உள்ள முதியோர்கிட்ட போயிருக்கலாம், என்னென்னமோ படிக்கலாம். இதெல்லாம் நல்லது. ஆல் பாசிபிள் அட்டம்ப்ட்ஸ், தேர் ஆல் குட் திங்ஸ். ஆனா இன்னைக்கு இந்த தகப்பனை போல, இந்த பிரச்சனை உள்ள மகனுடைய தகப்பனை போல சோர்ந்து போயிருந்தீங்கன்னா, மனம் மடிந்து போயிருந்தீங்கன்னா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு என்ன எனக்கு வழி இருக்கு, ஒரு பெரிய குவெஸ்டியன், இந்த ஒரு குவெஸ்டியனோடு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருது. உங்க பிரச்சனை என்னிடம் கொண்டு வாருங்க. மாற்கு 9 அதிகாரம் 19 அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள். பிரச்சனை உள்ள அந்த வாலிபனை, அந்த மகனை என்னிடம் கொண்டு வாருங்கள். இன்னைக்கு அதே ஆஃபர். கம் டு ஜீசஸ் வித் யுவர் குவெஸ்டியன்ஸ். உங்க வாழ்க்கையில் பல கேள்விகள் இருக்கலாம். ஏன் ஏன் ஏன், எதுக்கு எதுக்கு? கம் வித் ஆல் யுவர் குவெஸ்டியன்ஸ். கம் வித் யுவர் broken heart. உடைந்து போயிருக்கலாம். ஏன் இந்த குடும்பத்தில் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் இந்த தீராத பிரச்சனை? ஆண்டவர் வார்த்தை, நம்பிக்கை ஊட்டும் வார்த்தை, உங்க விசுவாசம் தட்டி எழுப்புற வார்த்தை. பிரச்சனை என்னிடம் கொண்டு வாருங்கள். It's an invitation, it's an offer, there is a solution. இன்னைக்கு பதில், இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களை தட்டி எழுப்புது. உங்களுடைய வேதனையோட வாங்க, உங்க கண்ணீரோட வாங்க, உங்க சுகவீனத்தோட பலவீனத்தோட வாங்க. கம் டு ஜீசஸ். உங்க பயத்தோட வாங்க, உங்க நடுக்கத்தோட வாங்க, உங்க கண்ணீரோட வாங்க. ஹல்லேலூயா. It's a wonderful invitation to everyone. யார் யாருக்கு இந்த வார்த்தை உங்க காதுல பெல் அடிக்குதோ, ரிங்காரம் இடுதோ, கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். ஏன் இந்த பிரச்சனையை வச்சிட்டு இருக்கீங்க? Bring your problem to Jesus. ஹல்லேலூயா. அவரே என் பாவத்திலிருந்து எனக்கு மட்டும் விடுதலை கொடுக்கல, எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு பரிபூர்ணமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. Praise God. கர்த்தர் நல்லவர். நம்பிக்கை ஊட்டும் வசனம். வேத பாரகர்னால ஒன்றும் செய்ய முடியல, தர்க்கிக்கிறாங்க, ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. டிசைபிள்ஸ், சீஷனால் ஒன்றும் செய்ய முடியல, சோர்ந்து போய் ஒரே திகைப்பு, ஏன் நடக்க மாட்டேனுது? அப்பா உள்ளம் ரொம்ப டல் அடிச்சு போச்சு. என்ன இது, என்னமோ நினைச்சு கூட்டு வந்தேன், இங்க ஒரு பதில் கிடைக்கும் நினைச்சேன், இப்பயும் இங்கேயும் பதில் இல்லையே, நான் என்ன செய்வேன் என்ற கேள்வி. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இப்ப இந்த சிச்சுவேஷன்ல இயேசு இது இவனுக்கு உண்டாகி எத்தனை நாள் ஆகிறது என்று அந்த தந்தையை பார்த்து கேட்கிறார். இயேசுவோட அந்த மகனை கூட்டு வர்றாங்க. அப்பா சொல்றாரு, இவனுக்கு பெரிய பிரச்சனை ஐயா, ஐயா இவன் ஊமை பிடிச்ச ஆவினை பிடிச்சிருக்க ஐயா, இவனை போட்டு அழைக்கல இருக்குதுயா, அவன் நுறதள்ளி கீழே விழுந்து சோர்ந்து போயிடான் ஐயா, என்னமோ டிஸ்கிரைப் பண்ணிட்டே இருக்காரு. இயேசு அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இது இவனுக்கு எத்தனை காலமாக இருக்கிறது? இயேசுக்கு தெரியும். He knows. He wants the Father to pour his heart. தகப்பன் தன் இதயத்தில் உள்ள கசப்புகளை, சோர்வை, அந்த வேதனையை ஊற்றணும் இயேசு பாதத்தில். இவனுக்கு எத்தனை நாளா இருக்குது?
he opens out. கண்ணீரோடு கதறி கதறி சொல்றான். இயேசுவை கூட்டு வந்து இந்த பிசாசு இன்னும் அதிகமாக சேட்டை பண்ணுது. அப்பா கதறி கதறி சொல்றான், ஐயா சின்ன பையனில் இருந்து ஐயா இவனுக்கு வந்திருக்க பிரச்சனை, இவனை பல முறை இவனை தீக்குள்ள தள்ளுது, தண்ணிக்குள்ள தள்ளுது, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இயேசு அவனோட கேள்வி கேட்டார். அவனுடைய இதயத்தை ஊற்றுவதற்காக இயேசு பாதத்தில் அவருடைய பாரத்தை அப்படியே எடுத்து வைக்கிறான். அவனுடைய இதயத்தை அப்படியே திறந்து கொட்டுறான் இயேசு பாதத்தில். இயேசு அதை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். இயேசு உள்ளத்தில் ஒரு மனதுருக்கம் உண்டாகுது. இதை தந்த நோட்டீஸ் பண்றாரு. இதுவரையும் பிரச்சனையை நிறைய பேர் கேட்டாங்க, யாருக்கும் இந்த மனதுருக்கம் இல்லை. இவர் இவ்வளவு மனதுருக்கத்தோடு கேட்கிறாரே என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வர தோங்குது. மீண்டும் விசுவாசம் வர தோங்குது. அவன் சொல்றான், நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மீது மனதிறங்கி எங்கள் உதவி செய்ய வேண்டும். நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால். ஹல்லேலூயா. மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் பார்த்திருக்கோம். ஒரு குஷ்டரை கேட்டா, உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்கும். இஃப் யூ ஹேவ் த வில். இங்க தகப்பன் கேட்கிறது, நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால், இஃப் யூ ஹேவ் த பவர். ஃபாதர் உடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு டிஜெக்ஷன். பல பேர் முடியாது முடியாது ஆகாது கொண்டு போ சொன்னாங்க. கடைசியில சீஷர்களும் சொல்லிட்டாங்க, இது முடியாத கேஸ், இது ஆகவே ஆகாது. ஹல்லேலூயா. ரொம்ப டல் அடிச்சு போயிட்டாரு. அவருக்குள்ள கொஞ்சம் விசுவாசம் அப்படியே கீழே போயிருச்சு. ஆனா இயேசு அது ஒரு ஸ்பெக் ஆஃப் ஃபெய்த்தை பார்க்கிறாரு, கடுகளை விசுவாசம் பார்க்கிறாரு. இத்தனை பிரச்சனை மத்தியில என் ஊழியர்கிட்ட கொண்டாந்தாங்களே இந்த அப்பா, விசுவாசம். ஊழியர்க என்னுடைய சீஷர்கள் செய்ய முடியலையே, அப்படியே போயிருக்கலாமே, நான் வந்த ஓடி வந்தாரு, விசுவாசம். உள்ளத்தை திறந்து தன்னுடைய பாரத்தை ஊத்துறாரு, விசுவாசம். ஹல்லேலூயா. இவன் கேட்கிறது, நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல். ஹல்லேலூயா. என் மீது இல்லை, எங்கள் மீது. என்னுடைய உள்ளத்தை பாருங்க ஐயா. இயேசுவே, என்னுடைய இருதயம் உடைஞ்சு போச்சு, சோர்ந்து போயிருக்குது. என் மகனுடைய நிலைமை பாருங்க இயேசுவே. சரித்திர பிக்க போடுற ஆண்டவரே, எங்கள் மீது மனதிறங்கி. இங்கிலீஷ் பைபிள் ரொம்ப அழகாக போட்டிருக்கோம், வித் கம்பேஷன். இயேசு கண்களில் அந்த மனதுருக்கத்தை பார்த்தார் அப்பா. இப்ப அந்த மனதுருக்கத்தை நோக்கி கெஞ்சுறாரு, ஏதாயிலும் எங்கள் மீது செய்யக்கூடுமான எங்கள் மீது இறங்கி மனதுருகி உதவி செய்ய வேண்டும், எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு இந்த விசுவாச தட்டி இன்னும் கொஞ்சம் வளர்க்கணும் விரும்புகிறார். He wants to nourish that small speck of faith. Hallelujah. இயேசு சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். பிரியமானவர்களே, இந்த ஆகும்ன்ற வார்த்தை இந்த அப்பா காதுல எப்படி இருக்கும்? தேனாக இருந்திருக்கும். இது வரைக்கும் ஆகாது 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 ஆகவே ஆகாதுன்ட்டு இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, லாங்குவேஜை மாற்றி சொன்னாங்க. பட் கண்டென்ட் இஸ் தி சேம். ஆகாது ஆகாது. சீஷர்கள் சொன்னாங்க ஆகாது. இன்னைக்கு இயேசு சொன்னாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அந்த ஸ்பெக் போதும், அந்த கடுகளை போதும் உனக்கு. நீ அதை உபயோகப்படுத்து. இன்னைக்கு நீ பெரிய விடுதலை காண போற. உன் மகனுக்கு சுகம் உண்டாக போகுது. உன் குடும்பத்தில் மீண்டும் சந்தோஷம், மீண்டும் நிம்மதி. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். தொடர்ந்து அப்பா சொன்னாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும்.
அதே ஆண்டவர் 2000 வருஷம் முன்பாக எனக்கு உங்களுக்கு ஒன்று சொன்னாரு, விசுவாசிக்கிற எவனுக்கும் கூடும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற எவனுக்கும் நான் எப்படி வாசிக்கணும்? விசுவாசிக்கிற சுரேஷுக்கு கூடும். என்னோட சேர்ந்து சொல்றீங்களா? உங்க பேர் சொல்றீங்களா? விசுவாசிக்கிற சுரேஷுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிற சுரேஷுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. எல்லாம். இந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. Praise God. ஒரு அருமையான ஒரு மெத்தட் ஆஃப் praying, ஆன்சர் ரிசீவிங் பிரேயர், மிராக்கிள் ரிசீவிங் பிரேயர் என்ன தெரியுமா? வார்த்தையை பிடிச்சுக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வார்த்தை வந்துச்சு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை, பிடிச்சுக்கிட்டேன், இன்னைக்கு உயிரோட இருக்கேன். ஹல்லேலூயா. Praise God. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருது. என் அருமையான சகோதரனே சகோதரியே, விசுவாசிக்கிற சுரேஷ் ஜான்சனுக்கு எல்லாம் கூடும். சந்தோஷமா மனசுக்குள்ள ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆக கடவுது. ஹல்லேலூயா. You are confirming your proclamation. உங்க விசுவாச அறிக்கையை நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க. தேவ வார்த்தையோட அலைன் பண்ணி ஆமென் சொல்றீங்க. ஹல்லேலூயா. Praise God. எல்லாம் கூடும். உங்க பயம் நீங்கும், உங்க கவலை நீங்கும், உங்க வேதனை நீங்கும், உங்க துக்கம் நீங்கும், உங்க போராட்டம் நீங்கும், உங்க கேள்விகளுக்கு பதில் உண்டாகும். ஹல்லேலூயா. லாங் ஸ்டாண்டிங் ப்ராப்ளம். ஹல்லேலூயா. யாரால் சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. Praise God. இயேசு ஏன் இதயத்தில் உங்க இதயத்தில் அந்த விசுவாசத்தை பார்க்கிறாரு. எனக்கு உங்களுக்கு தெரியும், என்னுடைய இரட்சகர், உங்களுடைய இரட்சகர் மனதுருக்கத்தின் தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு இயேசுவின் அழைப்பு நம்ம வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருக்குது. உங்கள் பிரச்சனையை என்னிடம் கொண்டு வாருங்கள், உங்கள் பிரச்சனை இயேசுவிடம் கொண்டு வாருங்கள். மாற்கு 9:19 சொல்லு, அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்க. Praise God. இந்த வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தை இந்த தகப்பனை முற்றிலுமா ஆட்கொள்கிறது. இட் மூவ்ஸ் த ஃபாதர். அந்த தகப்பனை அப்படியே இந்த வார்த்தை அசைக்குது. மாற்கு 9:24 விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும் என்று சத்தமா கண்ணீரோடு சொன்ன வேதம் சொல்லுது. broken heart. சத்தமா பப்ளிக் கன்ஃபெஷன். பெரிய கூட்டம், வேதபாரகர், சீஷர்கள், ஜனங்கள், பெரிய கூட்டம். he makes a wonderful confession. இந்த வார்த்தையை தியானிக்க தியானிக்க இந்த வார்த்தை என்னோடு உங்களை தொடர்ந்து பேசும். அவனுக்கு உள்ள உண்மை, ஆனஸ்டி. ஆண்டவரே, எனக்கு விசுவாசம் இருக்குது, ஆனா அதே நேரத்தில் எனக்கு அவிசுவாசம் இருக்குது. ஒரு சீசா மாதிரி மேலே கீழே போயிட்டே இருக்குது. ஊஞ்சல் மாதிரி ஒரு பக்கம் நல்லா போகுது, திருப்பி அடுத்த பக்கம் வேற ரிவர்ஸில் போகுது. எனக்குள்ள விசுவாசம் இருக்கு. அப்பா இயேசுவே, என் அவிசுவாசம் எடுத்து போடுங்க. பிரியமானவர்களே, நானும் நீங்களும் இப்படிப்பட்ட பாதை வழியாக நடந்து போயிருக்கோம் இல்லையா? நல்ல விசுவாசம் இருக்கும். ஆனால் பிரச்சனை கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது, கண்ணுக்கு முன்னாடி பிரச்சனை பெருசாகும் போது அந்த அவிசுவாசம் அப்படியே தலையை தூக்கும். ஒரு பக்கம் விசுவாசம், என் தேவனை நேசிக்கிறவர், அவர் மனதுருக்க முடியவர், என்னை அழைத்தவர், சர்வ வல்லவர். இன்னொரு பக்கம் ஒரு குரல் சொல்லும், அதெல்லாம் உனக்கு நடக்காதப்பா, இது இப்பயே நினைச்சு ஏமாறிருக்க பாரு, பிரச்சனையை பாரு, பிரச்சனையை சால்வ் பண்ணு, ஓ சுய முயற்சினா என்னமா செஞ்சு பாரு, யோசித்து பாரு, அங்க போய் பாரு, இங்க போய் பாரு. அவிசுவாசம் ரெண்டும் மிக்ஸ் ஆகுது. ஹல்லேலூயா. அப்பாவுக்கு ஒரு தெரியுது, என் விசுவாசம் இருக்கு, ஆனா அது பெர்ஃபெக்ட் கிடையாது.
அது மிக்ஸ் ஆயிருக்கு, அதுவும் இதுவும் சேர்ந்து இருக்கு, அவிசுவாசம் அதுவும் சேர்ந்து இருக்கு அப்படி சொல்லிட்டு ஆனஸ்டா நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன், அட்மயர் பண்ணுறேன். ஆனஸ்ட், உண்மை முதல்ல ரெகனைஸ் பண்ணுறாரு. தனக்கு விசுவாசம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அவிசுவாசம் அப்பப்போ உங்களுக்கு வந்து அப்படியே அலமோதிட்டு இருக்குது. ஒரு போட்டு தண்ணிக்குள்ள அப்படி இப்படி ஆடுற மாதிரி, இந்த பக்கம் பார்த்தா நல்லா இருக்கு, அந்த பக்கம் பார்த்தா மோசமாக இருக்கு. இதை ரெகனைஸ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் திங் ஹி ரெகனைசஸ். 2 ஆனஸ்ட்லி அட்மிட்ஸ். மூணாவது என் அறிவியல் சகோதரி, இயேசுவுடன் நம் விண்ணப்பத்தை வைக்கிறார். ஹalleluya. இயேசுவே நீங்க இந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ஹalleluya. praise God. நீங்க தான் விசுவாசத்தை தோங்குறவரு, நீங்க தான் விசுவாசத்தை பூர்ணப்படுத்துறவங்க. ஹalleluya. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி நீங்க உதவி செய்யுங்க. ஹalleluya என்று கண்ணீரோடு சத்தத்தோடு வேண்டிக் கொண்டான். ஹalleluya. praise God. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு ஆண்டவர் என்னை உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, இந்த தகப்பனு உள்ளத்தை போல நம்ம பல நேரங்களில் பல சூழ்நிலையில் இந்த மாதிரி பிரச்சனைகளை கடந்து போயிட்டு இருக்கோம். ஒரு நேரம் விசுவாசம், ஒரு நேரம் அவிசுவாசம். கர்த்தர் நம்முடைய அவிசுவாசத்தை பார்க்கறதில்ல, என்னுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். கொஞ்சம் விசுவாசம், உங்ககிட்ட உள்ள கொஞ்சம் விசுவாசம் அதை அப்படியே ஸ்ட்ரென்தன் பண்றார், நர்ச்சர் பண்றார், தட்டி எழுப்புகிறார். ஹalleluya. praise God. இப்ப இயேசு சொல்ற வார்த்தை, இந்த பிசாசை பார்த்து சொல்றார், நீ இவனை விட்டு போ, இனி ஒருபோதும் இவனிடம் வராது என்று கட்டளை கொடுத்தார். ஹalleluya. சர்வ வல்லவர், the God who has got power over all evil forces. முடிஞ்சா முடியல. வசனம் தொடர்ந்து சொல்லுது, இயேசு அந்த கீழே புழுதியில் அப்படியே உருண்டு பரண்டு கிடக்கிற இந்த பையனை கையை பிடித்து தூக்கி விட்டார். ஹalleluya. God of compassion, சர்வ வல்லவர். பிசாசு போன்னு சொன்ன போகுது, திருப்பி வராது கட்டளை கொடுக்க அதே தேவன் கீழே புழு மாதிரி வளைஞ்சிட்டு இருந்த பையனை பார்த்து கையை தூக்கி விட்டு எழுப்பி விட்டார். ஹalleluya. praise God. முடிக்கிற பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிற எனக்கு உங்களுக்கு எல்லாம் கூடும். ஒருவேளை உங்க மனசுல கூடுமா பிரதர், உங்க ப்ராப்ளம் நினைச்சிருப்பீங்க, இன்னைக்கு இந்த ப்ராப்ளம் என் விசுவாசத்தினால போயிருமா, சால்வ் ஆயிருமா, கூடுமா? நான் என்னோட சுயத்தில் ஒன்று சொல்லிருக்கல. Jesus says it will go away. Hallelujah. இயேசு சொல்றாரு, இது போகும், இது கூடும், இது கூடும். Hallelujah. ரோமர் 12 அதிகாரம் 3 வசனம் ஒரு அற்புதமான வசனம். யார் யாருக்கு டவுட் இருக்கோ, எனக்கெல்லாம் அப்படி விசுவாசம் இல்லை பிரதர், எனக்கெல்லாம் அப்படி விசுவாசம் இல்லை சிஸ்டர் சொன்னீங்கன்னா, ரோமர் 12:3 சொல்லுது, தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவு விசுவாசம், உங்க ப்ராப்ளத்தை, உங்க சிச்சுவேஷன்ல, உங்க குடும்பத்துல, உங்க லெவல்ல நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறி செல்ல, தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, இயற்கை அப்பாற்பட்ட அற்புதம் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள விசுவாசம். அவனவனுக்கு வேண்டிய அளவு. ஹalleluya. எனக்கு வேண்டிய அளவு விசுவாசம் எனக்கு கொடுத்திருக்கார், உங்களுக்கு வேண்டிய விசுவாச அளவு உங்களுக்கு கொடுத்திருக்கார். ஹalleluya. praise God. கண்களை மூடி ஜெபிப்போம். praise God. உங்க பிரச்சனையை இயேசுவிடம் கொண்டு வாருங்கள். ஹalleluya. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். உங்கள் பிரச்சனை இயேசுவிடம் கொண்டு வாருங்கள். என் அருமையான சகோதரே சகோதரியே, பல முறை ஜெபிச்சேன், நான் சோர்ந்து போய் இதை கேட்காம இருக்கேன். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருது, உங்களை நோக்கி வருது. ஓப்பன் யுவர் ஹார்ட். தகப்பனை போல ஆனஸ்ட்லி, உண்மையாய்
ஆண்டவரே நான் சோர்ந்து போயிருக்கேன் ஐயா, இந்த விண்ணப்பத்துக்கு பதில் வரலனால நான் சோர்ந்து போயிருக்கேன் ஐயா, நீங்கள் உதவி செய்யுங்கய்யா, என் சோர்வை எடுத்து போடுங்க, என் விசுவாச குறைவை நீங்கள் எடுத்து போடுங்க. விசுவாசம் துவக்கிறவரும் முடிக்கிறவரும், விசுவாசத்தை துவக்கிறவரும் பூர்ணப்படுத்துவரை என் விசுவாசம் தட்டி எழுப்புங்க. கிருபை பாராட்டுங்க. இயேசுடைய ஆஃபர், அழைப்பு, உங்கள் பிரச்சனையை என்னிடம் கொண்டு வாருங்கள். இயேசு மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். எங்கே போயிடுச்சு? எங்கே போயிடுச்சு? சங்கீத வேளை. நாம் 91 சங்கீதம் 10 வசனங்களை அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று நான் சொல்லுவேன். நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். அவருடைய வேடனை கண்ணிக்கும், அவர் உன்னை வேடனை கண்டிக்கும், பாலாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். பாலாக்கும் கொலை நோக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் தமது சிறுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டிலின் கீழே அடைக்கலம் புகுவாய். செட்டின் கீழ் அடைக்கலம் போவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ இதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதி உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை உற்றார் சுற்றார் நண்பரை அணுகாது. வாதை உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. இயேசு நாமத்துல, இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ் தட்டி உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் இப்ப ஜெப வேளை நாம் ஜெபிக்க போகிறோம். சிஸ்டர் கலா அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். அமராஜா நீ நல்லவர் வல்லவர் பரிசுத்தர் அமராஜா ஜெவனத்துக்கு நன்றி தகப்பனே. அமராஜா கூட நன்றி தகப்பனே. கொடுக்கப்பட்ட அமராஜா வார்த்தைகளுக்கான கூட நன்றி அப்ப நன்றி ஆண்டவரே. அமராஜா அமராஜா எங்களை தோல்ந்துகளும் எல்லா பிரச்சனையும் ஏற்று உங்களை கொண்டு வரக்கூடிய அமராஜா நல்ல பதிலை தெரியுமா நாளில் எங்களை சந்திருக்கிற தகப்பனே. அமராஜா நாட்டில் பார்த்துள்ள மனிதனை நம்முடைய பகுதி மேற்கில் 10 நாளும் தகப்பனை என்பது அமராஜா அந்த வசனத்தை நாட்டில் அமராஜா சகோதரம் நமக்கு அமராஜா நீ கொடுத்திருக்கதை கூட நன்றி தகப்பனே. நாளிலும் தகப்பனைப்பா அவர்களை கொண்டு வரப்போகும் எல்லா கவலைகளையும் கண்ணீரிலும் சுகவீனம் பயம் நடுக்கம் எல்லாவற்றையும் தகப்பனை எங்களோட துக்கம் போராட்டங்கள் எல்லாவற்றையும் அமராஜா வாசத்தோடு சமதில் கொண்டு வந்து தகப்பனைப்பா அமராஜா எல்லாத்தையும் ஜெயிக்கிறது ஏசு அமராஜா எங்களோட முண்டை என்று அமராஜா அந்த விசுவாசம் நாங்கள் அமராஜா இந்த வாழ்க்கையில் காணப்பட நிற்கிறது காரணம் தகப்பனை. எங்களை சூழ்நிலை எல்லா அவிசுவாசத்தையும் எங்களை விட்ட ஒரு வருஷம் அப்புறப்படுது தகப்பனே. அப்பா அமராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் அமராஜா எங்களையும் அமராஜா நிறைய பலன் தரதுதான் நன்றி தகப்பனே. இந்த மருந்து தகப்பனேப்பா அமராஜா சகோதரி அமராஜா இந்த அமராஜா கூட்டத்தையும் நல்லபடியாக ஒழுங்குபடுத்தக்கூடிய நல்ல அதிகாரத்தை அவர்களுக்கு சந்திருக்கிறத நன்றி அப்பா. அவர்களை ஆசிரியர்களும் அவருடைய ஊழியர்கள் மேலும் பன்மடங்கு அமராஜா பெருக்கத்தக்கதாக அமராஜா நிற்கிறாரும் அமராஜா ஒளி பண்ணியிருக்கும் எல்லா பிளான்களையும் அமராஜா கொடுத்து காணப்படட்டும். அமராஜா கிறிஸ்துவத்தை அமராஜா கொண்டாடக்கூடிய நல்ல அமராஜா அந்த நாட்களிலும் அமராஜா எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொரு நாளும் அமராஜா ஒரு பிறப்பை நாங்கள் ருசிக்கத்தக்கதாக நிற்கிறது சந்திரனம் நன்றி அப்பா. சகோதரிகளுக்கும் பலனட்டம் தகப்பனையப்பா அமராஜா உங்க நாமத்தின் நிலைமையிலும் நாங்கள் அமராஜா ஒவ்வொருவரும் எங்களை கொண்ட நிறைய மக்களும் தகப்பனைப்பா அந்த வார்த்தையை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எல்லா மக்களுடைய இல்லங்களிலும் தகப்பனைப்பா
அது பண்படுங்க பலன் படுத்துறான் ராமராஜா 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 கொடுத்திருக்கிற பிராமிஸ் மூலமாக தகப்பனை மருந்து கண்டுபிடிக்க முழுவதும் தகப்பனைப்பா ராமராஜா அழித்து விடுவே தகப்பனைப்பா அந்த நாட்டில் ராமராஜா மருந்து கண்டுபிடிக்கும் நாட்டில் முன்பு ஒழியப்பட்ட புகழ் நன்றிப்பா ராமராஜா சீதாச்சாருக்கு நாங்கள் கண்டு வருகிறோம் தகப்பனைப்பா ராமராஜா நீர் பலன் தருகிற தேவனே ஸ்தோத்திரமப்பா நன்றிப்பா இந்த ராமராஜா பலவிதமான நாட்டியம் தகப்பனை தேவனுடைய வார்த்தை மூலம் அவர்கள் ஒவ்வொருவரும் ராமராஜா அவங்களை பரவலை கொண்டு இந்த அருமையான நாட்டில் நாங்கள் இந்த அருமையான நாட்களை காலத்துக்குதான் வருகிறதே அந்த செகண்ட் வேவன் சொல்லியிருக்காங்க அதிகம் தகப்பனை பலப்படுத்துகிறேன் என்று விசுவாசிக்கிறோம் தகப்பனை நன்றி தகப்பனை ராமராஜா அதே அதற்காண்டி ராமராஜா உழைக்கும் எல்லாம் ராமராஜா டாக்டர்ஸோடும் நர்சஸையும் தகப்பனைப்பா ராமராஜா தூய்மை பணியாளரோடும் ராமராஜா காணவிடும் தகப்பனை அவர்களை பலப்படுத்தும் எல்லாரும் சுகவேலைகளையும் அவர்கள் ராமராஜனை காத்துக்கணும் தகப்பனை தேவரே சோதரமப்பா எங்களுடைய ராமராஜா குடும்பங்களுக்கான வருகிறோம் தகப்பனை எங்கள் குடும்பங்களுக்கான எல்லா அங்கத்தரையும் தகப்பனை ராமராஜா நீ காத்துக்களையும் மாற்றுகளையும் பலப்படுத்தும் அவர்கள் ராமராஜா வேலை நிமித்தமாக செல்லும் போதும் ராமராஜா உங்களுக்கு காணப்படும் தகப்பனைப்பா ராமராஜா எங்களுக்கு கொடுத்திருக்க கர்ப்பத்தின் கனிலையும் தகப்பனைப்பா நீர் ஆசிரியர்களும் தகப்பனைப்பா பிள்ளைகள் எங்க சென்றாலும் என்னுடைய ராமராஜா சுகம் ராமராஜா சங்கட்டும் தகப்பனைப்பா ராமராஜா சோதரம் அப்பா ராமராஜா மறுபடியும் எங்களுடைய தர்மையான தாழ்மையான விண்ணப்பங்களையும் கர தாழ்வு எங்களை பலனத்தாரும் அவிசுவாசங்களை மனதிலிருந்து நீக்கும் தகப்பனைப்பா எங்களை முற்றிலும் உங்க கரத்தை தாழ்ந்து மீதியான நேரம் நீர் பொருட்படுத்தவில்லும் துதிக நமக்கு எல்லாத்துக்குமே செலுத்துகிறோம் இப்ப மூலம் மகிழ்ச்சிக்கும் கத்திரிக்காய் ஸ்தோத்திரம் உண்டாதாக. அனௌன்ஸ்மெண்ட், நாளைக்கு 1ஆம் தேதி டிசம்பர் மாதம் நாம் திட்டமிட்டிருக்கிறபடி கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நாளையிலிருந்து நாம் ஆரம்பிக்கிறோம். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம், நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை அது தரும் என்று நாம் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். பாடல் நாம் பாடுகிற ஒரு பாடல் பாடுறோம், நம்ம அது கிறிஸ்மஸ் பாட்டு பாடுவோம். அதே மாதிரி துதியும் கிறிஸ்மஸ் ஓரியன்டாக தான் துதிக்கணும்னு நான் யோசித்து வச்சுருக்கிறேன். அது மாத்திரமல்ல, முக்கியமான நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியது என்னென்னா, புதன்கிழமை ஒவ்வொரு புதன்கிழமையும் கிறிஸ்மஸ் வரைக்கும் வர்ற ஒவ்வொரு புதன்கிழமையும் பாடல் ஆராதனை மாதிரி சிங் சாங் சர்வீஸ் மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். தனியாக சோலோ பாடலாம், குரூப் சாங் சேர்ந்து பாடலாம், ஃபேமிலி சாங் பாடலாம், இங்கிலீஷ்லேயும் பாடலாம், தமிழில் பாடலாம். நீங்கள் உங்கள் பேர்களை முதல்ல கொடுக்கணும். எனக்கு நாளைக்கு கொடுத்துருங்க, இன்றைக்கி முடிஞ்சதுக்கப்புறமும் கொடுங்க. அதுக்கப்புறம் எனக்கு இல்லைன்னா நீங்கள் சேட்டில் எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி போடுங்க. ஒரே கண்டிஷன் என்னென்னா, கிறிஸ்மஸ் பாடல் மாத்திரமே பாட வேண்டும். இல்லை நாங்கள் நல்ல பாட்டுக்காரங்க, எங்களுக்கு இப்படி பாட ரொம்ப ஆசையாக இருக்கே அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா, ஜனவரிக்கு அப்புறம் அடுத்த வருஷத்தில் அது ஒரு ப்ரோக்ராமை நம்ம டெஸ்டிமனி டே வைக்கிற மாதிரி அதை வச்சிடலாம். சரியா? அதனால் இந்த தருணத்தை கிறிஸ்மஸ்க்கென்று நாம் பயன்படுத்துவோம். அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உணர்வீங்க வாழ்க்கையில் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது கர்த்தருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுவது அப்படின்னு சொல்லி. ஏன்னா தேவதூர்களே கொண்டாடினாங்க இல்லையா? வானத்தை திறந்து, வானம் என்னைக்கு திறக்கப்பட்டது? இதுதான் ஒரே இன்சிடென்ட்ஸ். பைபிளை ரெக்கார்ட் பண்ணிக்க ஒரே இன்சிடென்ட்ஸ் வானம் திறக்கப்பட்டு தேவதூர்கள் வெளியே மகிமையாக துதித்து பாடினது இது இந்த ஒரே ஒரு சமயத்தில் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் நாமும் பாடி, நாம் தேவனை, பிறந்த பாலகனை, நமக்காக ஜீவனை விட்ட பாலகனை நாம் துதித்து மகிமைப்படுத்தி நாம் போற்றுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான கூடுகையை கொடுத்த கிருபைக்காக கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எவ்வளோ பெரிய கிருபையில் எங்களுக்கு செஞ்சுருக்கீங்க ஆண்டவரே. எங்களுக்கு கொரோனா வந்திருக்கிறது என்று பயந்து கலங்கின காலங்களில் கிளேசம் எங்களை பீடித்தது ஆண்டவரை, பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறோம் சுவாமி. அப்போ இந்த ஜெபக்கூடுகையை ஏற்படுத்து என்று சொன்ன கிருபைக்காக ஸ்தோத்திரம். செயல்படுத்த செய்த திராணிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம், என்ன செய்வோம்னு யோசிக்காம ஆண்டவரே ஒரு ஆன்லைனில் ஒரு மீட்டிங் ஆரம்பிக்க செய்தீரே, கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அதில் ஆண்டவரே இன்னை வரைக்கும் 8 மாதங்களை கலந்து 9வது மாதம் வரைக்கும் நீங்கள் அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். கரங்களை பிடித்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே, செட்ட நிழலுக்குள்ளே வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பராமரித்து ஆண்டவரே விசுவாசத்தை பலப்படுத்தி விசுவாசத்தில் வளர செய்திருக்கிறீங்க. உண்மை அறிகிற அறிவில் வளர செய்திருக்கிறீங்க. கொடி ஸ்தோத்திரமா ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் அறியாத ஒரு பாதையில் எங்களை நடத்தி செல்றதுக்காக டெய்லி ஆண்டவரை பாடி துதித்து கூடுகையில் நாம் கொண்டாடினதே கிடையாது ஆண்டவரே வாழ்க்கையில். இதுதான் முதல் தடவை சுவாமி. அன்ன தினமும் ஆண்டவரே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உடைய பாதுபடல அமர ஆண்டவரே வாஞ்சை கொடுத்திருக்கிறீங்களே ஒவ்வொருவருக்கும். கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் அற்புதமான பாதுகாப்பை கொடுத்திருக்கீங்க சுவாமி. மேகசவம் அக்னி சவமாக வழி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த கொரோனா எங்களை பாதிப்பது இல்லை ஆண்டவரே.
அது போலவே சுவாமி எல்லாருக்கும் பரிபூர்ண ஆரோக்கியத்தை தாங்க சுவாமி. பரிபூர்ண ஆரோக்கியம் உண்டாவதாக. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் இருக்க எல்லா பிரச்சனைகளும் ஆண்டவர் இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே அதமாக்கி போடுகிற சுவாமி. பரிபூர்ண சுகம் உண்டாவதாக ஆண்டவரே. தலையில் உள்ள ப்ராப்ளம், பிரெயினில் உள்ள ப்ராப்ளம், தலைவலி ப்ராப்ளம், மூக்கு, காது, கண்ணு, செவி, எல்லா பிரச்சனைகள், தொண்டையில் உள்ள பிரச்சனைகள், லங்ஸ், ஹார்ட்ல உள்ள பிரச்சனைகள் ஆண்டவரே, லிவர், பேங்க்ரியாஸ், குடல்கள் ஆண்டவரே, வயிற்றுள்ள பிரச்சனைகள், டைஜஷன் ப்ராப்ளம்ஸ், அல்சர், எல்லாத்தையும் கேர்டு எல்லாத்தையும் ஆண்டவரே, கால்களில் உள்ள பிரச்சனைகள், கிட்னி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஆண்டவர், ஜாயிண்ட்ஸ், இந்த முதுகுத்தண்டில் உள்ள பிரச்சனைகள், இடுப்பு ப்ராப்ளம் ஆண்டு எல்லாவற்றையும், இன்னும் எங்களுக்கு தெரியாத ப்ராப்ளம் 1000 இருக்கு ஆண்டவரே. நீங்க எல்லாவற்றையும் அறிந்தவர் சுவாமி. சகல வியாபகர், சகலத்தையும் அறிந்தவர். யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சுவாமி. சரீரத்தில் குறைகள் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. சரீரத்தில் பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து போடுங்க சுவாமி. உமக்கே கொடா கொடி சொல்ல பரிபூர்ணமாக்க நீங்க பெர்ஃபெக்டா மனுஷன் உருவாக்கி இருக்கீங்க ஆண்டவர். அந்த பெர்ஃபெக்ஷன் நிலை நிற்க கிருபை செய்யுங்க. அதை சஸ்டெயினாக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் விசுவாசத்தை வளர்த்தருளுங்க ஆண்டவரே. உண்மையில நாங்கள் விசுவாசம் வைத்து உண்மையிலே நாங்கள் பலன் கொள்ள உலகத்தை ஜெயிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும்னு சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே. கொடா கொடி விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை தொடங்குறோம், பூர்ணப்படுத்துறோமே. நாங்கள் உண்மையே சார்ந்து இருக்க கிருபை செய்யுங்க. உண்மையே சார்ந்து வாழ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கொரோனா காலங்களில் மருத்துவர்கள், செவிலியர்கள், விசேஷித்தவர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபையை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் உற்றார் சுற்றார் நண்பர்கள் அநேகம் பேர் இருக்காங்க சுவாமி. ஆண்டவரே டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுமிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத், கிப்சன் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோ, சுரேஷ் சாமுel தன்ராய், டாக்டர் ட்விங்கிள், டாக்டர் சுகுமார், டாக்டர் பிரியங்கா சாமுel ராய், டாக்டர் ஷீபா பிரவீன், டாக்டர் ஜெயச்சந்திரன், டாக்டர் ஜேக்கப் ஜேம்ஸ் ராஜ், டாக்டர் ஜீன், டாக்டர் சசிகுமார், மிஸ்ஸஸ் டாக்டர் சசிகுமார், டாக்டர் லீனா, டாக்டர் பிரித்திகா, டாக்டர் பிரியா, டாக்டர் ஜோ, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜெயன், டாக்டர் ராய், டாக்டர் ஜிஜி, டாக்டர் மது ஜோ, டாக்டர் பிரவீன், டாக்டர் நவமணி பிரபாகர், டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, டாக்டர் சுதாகர், டாக்டர் மரியா, நர்சர் ஷீஜா, சித்ரா தேவி, ஷெரில், டேஃபினி, சலோமி, சாம், ஸ்வீட்டி, பிராங்க்லின், ஜோசப், விமல்ராஜ் அவருக்காக வருகிறோம். பரிபூர்ண பாதுகாப்பை தாங்க. விசேஷமாக ஆண்டவரே சகோதரி டேஃபினி நேற்று ரொம்ப மோசமாக இருந்தாங்க ஆண்டவரே. காய்ச்சல், பிபி ப்ராப்ளம், கொரோனா இருக்குமோன்ற ஒரு சந்தேகம். டெஸ்ட் நெகட்டிவ்னு இன்னைக்கு ரிசல்ட் வந்ததுக்காக கொடாபடி ஸ்தோத்திரம். பெரிய கிருபை. அவங்க நர்ஸாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கிருபைனால மகளை காத்துக்கொண்ட கிருபைக்காக கொடாகுடி ஸ்தோத்திரம் அப்பா. இப்போ இந்த லிவர்ல பிரச்சனை இருக்குன்றாங்க, எல்லாத்தையும் சரி பண்ணுகிற நீர். லிவர்ல பிரச்சனை எல்லாத்தையும் இந்த நிமிஷத்துல நொடி பொழுதுல ஆண்டவரே, ஷன பொழுதுலே சுகத்தை கொடுக்கிற நீர் கையை பிடித்து தூக்கி விடுறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விரைவில் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போக பரிபூர்ணமா தன்னுடைய வேலைகளை செய்ய, தன்னுடைய பணியை செய்ய, நர்ஸ் என்ற பணியை செய்ய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உடைய கிருபை அவர்கள் மேல் நிலைத்துக் கொண்டிருக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். சுகமளிக்கும் வல்லமை அவர்கள் சுற்றி இருக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். மேல் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆவியான அவர்கள் மேல் அசைவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த நேரத்தில் உற்றார் சுற்றார் நண்பர்கள் உள்ள பிள்ளைகளுக்காக இருக்கிறோம். வெளிதேசத்தில் உள்ள பிள்ளைகளின் பிள்ளைக்காக வருவோம். ஜியோ, ஏஞ்சல் தேசின் சுபிசா குடும்பங்கள், ஷீபா, ஜூடி, அரவிந்த், கீர்த்தனா, அனிதா, டேவிட், டேனியல் குடும்பங்கள், மிக்கி, ஷீலா சீலன், வின்சன் சீலன், சலமன் பிரவீன்டர், சுரேஷ் சாமுel தன்ராஜ் குடும்பங்கள், அமல் பிரசன்னா, மனோஜ், கரலின் சங்கீதா, ஷேரன் கீர்த்தனா, ரூபி, கெனடி, அமல் குடும்பங்கள், சத்யா, வில்சன் ராஜா, பிரதீபா, சாரா, அகாசி, காட்ஃப்ரி, ஜோஃப்ரி, விக்கி, விவேக் குடும்பங்கள், ஜவா, டேனி, வினோத், பிரேம்குமார், ஷேர்லி, ஷேரன், பிரவீன், இமானுவேல், ஐசக், தேவரக்கம், இமானுவேல், எட்வின் குடும்பங்களுக்காக வருகிறோம். ஆண்டவரே விசேஷ பாதுகாப்பையும் பராமரிப்பையும் விசுவாசத்தையும் வளர்த்தருளுங்க. ஊழியக்காரர்கள் பிரகாசிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே குழந்தை பாக்கியத்துக்காக வருகிறோம். யுவராஜ், சாந்தி, ஸ்டீஃபனின் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் வேணுமோ எல்லாருக்கும் நீங்க தந்தருகிற தேவன் ஆண்டவரே. நன்மையான எந்த பூரணமான எந்த வரமும் ஜோதியின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிற தேவனே கொடா கொடை ஸ்தோத்திரம். கற்பத்தின் கனியை தாங்க ஹெலன் வின்சென்ட், சிஸ்டர் மிஸ்டர் வின்சென்ட் ஆண்டவரே. இவர்களுக்கு சுவாமி கண்களில் பரிபூர்ண பார்வையை தந்திரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. பத்மா டயாலிசிஸ்ல இருக்கிறாங்க ஆண்டவரே, அவர்களுக்கு பரிபூர்ண சோத்தை தாங்க. நல்ல ஒரு டோனர் கிடைக்க கிருபை செய்யுங்க. கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்கிற பானு, ஜோ, லெஸ்லி, ஆனந்த், ஜோசப், இஸ்ரேல், ஹானாவுக்காக வருகிறோம். சிறு பெண் ஆண்டவரே, மற்றவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே இந்த கேன்சரை தாங்கி அதில் சுகம் கிடைக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பலனை தாங்க, மனபலனை தாங்க, நல்ல வில் பவர், ஸ்ட்ராங் வில், விசுவாசம், நம்பிக்கை, சந்தோஷம், சமாதானம்
அமெரிக்கையும் நம்பிக்கையுமே இவர்கள் பலனா இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவர். என் பலனாகிய கர்த்தாவே, என் உண்மை நோக்கி நான் கூக்குரலிட்ட பொழுது எனக்கு சுகத்தை கொடுத்தீரே, கேன்சர் நோயிலிருந்து விடுதலை கொடுத்தீங்களே, கொடா கொடை ஸ்தோத்திரம் ஐயா. அது போலவே இவர்களும் ஆண்டவரே உண்மை விசுவாசித்து சுகத்தை பெற்றுக்கொள்ள, ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் நடக்கும், ஆனால் சுகத்தை கொடுக்கிற நீர். கொடா கொடை ஸ்தோத்திரம் அப்பா. பரிபூர்ண விடுதலையை சுகத்தையும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஹெலன் கீதா சிஸ்டர், மேபல் மனாசே பரிபூர்ண சுகத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹார்ட் ப்ராப்ளத்துல இருந்து, அந்த ஹார்ட் சர்ஜரியில இருந்து நல்ல ரெக்கவரி கீதா விபனேஸ்வரர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக கொடா கொடை ஸ்தோத்திரம். 100% ஹெல்த் ரெஸ்டோர் ஆக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ராஜ்குமாரிக்கு ஒரு டிரான்ஸ்ஃபரை ஏற்ற வேலையை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மகள் காத்து கொண்டிருக்கிறார் சுவாமி, உம்முடைய வேலைக்காக காத்திருக்கிறோம் சுவாமி. நீடிய பொறுமையோடு நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்க ஏற்ற நேரத்திலே ஆண்டவரே டிரான்ஸ்ஃபரை தர கிருபை செய்யுங்க. சசிகலா ரூபி குடும்பங்கள சந்தோஷமும் சமாதானமும் நிலவட்டும் சுவாமி. பிரேம்குமார் ஸ்ட்ரோக் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிற சுவாமி, பரிபூர்ண சுகத்தை தாங்க ஆண்டவரே. மிஸ்ஸஸ் டொனால்ட் நன்றா நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அநேகமே நீ டிஸ்சார்ஜ் ஆயிருப்பாங்கன்னு விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இனி தீங்கே காணாதிருப்பாய். வசனத்துக்காக ஸ்தோத்திரம் ஐயா. கொடா கொடை கலாவுடைய தகப்பனா இருக்க ஆண்டவரே. ஜான் டிஸை குறைத்தரலுங்க ஆண்டவரே. பரிபூர்ண சுகமடைய கிருபை செய்யுங்க சுவாமி. உமக்கே ரெவரன் பாஸ்டர் தாமஸ் ராஜ் வருகிறோம் சுவாமி. அவர் மனைவிக்கும் ஆண்டவரே கொரோனா இருக்கிறது. பரிபூர்ண சுகத்தை தாங்க. வயதான காலத்தில் அந்த பாஸ்டர் உமக்கென்று அநேக வருஷங்கள் உழைத்திருக்கிறார் சுவாமி ஆவடியில். நீங்க ஆண்டவரை சகாயம் பண்ண தீவிரித்து வாங்க. அவரை சுற்றிலும் உடைய கிருபை மூடிக்கொள்ளட்டும் சுவாமி. 2 பேருக்கும் பரிபூர்ண சுகத்தை தர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. சுகம் பெற கிருபை செய்யுங்க. உண்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க கிருபை செய்யுங்கப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம். நல்ல ஜெபவிளைக்கா ஸ்தோத்திரம் துதிக்க நம்மை செலுத்துறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். வல்லமை உண்டு என்ற பாடலை பாடி கூட்டத்தை நிறைவு செய்வோம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டியின் ரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. Hallelujah. Hallelujah. Bye bye. Bye. God bless you.